காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்யறேன். அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. என்ன சிரிக்கிற? தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலவாசல் வழியே போய் சாமி முட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்லை. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. இப்பவும் போட்டி நடந்த தாத்தனுக்கும் பேரனுக்குதான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் ஜண்டை. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, திறப்பண்டா கல்லு கிடையாது. என்கிட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் நீ பாரு, நீ என்ன படுத்திருந்தாரு. காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்றேன். நான் வந்தவன உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் நீ போட்டனா? நீ என்ன உனக்கு தன்மானம் இருக்கு? மான ரோசம் இருக்கு. நீ போடு, போடாம போ. ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நான் போயிருவேன் மட்டும் நினைக்காத. இப்பவும் போட்டி நடந்த யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்கு தான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் ஜண்டை. இடையில இவன தரதல பைய, இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, திறப்பண்டா கல்லு கடைய. அது உங்க தாத்தா கல்லு கடைய திறக்கல. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமா பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்? நான் பனை ஏறுறது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றாடா கருணாநிதி அவன் பேரனும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? நீ எழுதி வச்சுக்க. காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்றேன். நான் வந்த உடனே பணம் ஏறது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேலைடா. என்கிட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக. நீ பாரு, நீ என்ன படுத்திருந்தாரு, என்ன பண்ற? அப்பா இது அப்பவே கொடுத்திருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. அப்படி காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்யறேன். அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் என் தம்பி சொல்றான்ல, சீமானு கிடைச்ச வெற்றின்னு திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலவாசல் வழியே போய் சாமி முட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்லை. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல.